Hello everyone, welcome back to the channel. ஸோ டிஎன்பிசிஐ 2025க்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுல எல்லாரும் மேஜராக பண்ணக்கூடிய இந்த டாப் 5 மிஸ்டேக்ஸை தான் நம்ம இதில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணல அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களோட கரெக்டான ஒரு காம்படிஷன் சர்க்கிள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ மிஸ்டேக் நம்பர் ஒன் என்னன்னா நாட் ஸ்டிக்கிங் டு த சிலபஸ். ஸோ அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அதாவது இப்போ சிலபஸ் என்னன்னே தெரியாமல் அஃபிஷியல் டிஎன்பிசிஐ வெப்சைட்டில் பார்க்காம நம்ம வந்து ரேண்டமாக ஒரு கோச்சிங் மெட்டீரியல்ஸில் வர டாபிக்ஸையோ இல்லை ரேண்டமாக நம்மளே சர்ச் பண்ணி சர்க்கியூட் தெரியுன்னு போட்டிங்கன்னா காலேஜில் வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் வரைக்கும் வர யூடியூப்ல வரும். ஸோ அந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸ் நம்ம பார்க்கறனால அதை நம்ம வந்து சர்க்கியூட் தெரியல கேட்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் நம்மளால அப்ரோச் பண்ணி அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் அஃபீஷியல் சிலபஸ், ஸோ சிலபஸை நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணணும். டிஎன்பிசிஐ வெப்சைட்லேருந்து சிலபஸை செக் பண்ணிவிட்டு அந்த டாபிக்ஸை லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ லிஸ்ட் பண்ணணும். ஓகே, 25 கொஸ்டின் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்றாப்புல பிளான் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் நமக்கு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா 200க்கு வெறும் 10 கொஸ்டின் தான் வருது. அதை போயிட்டு நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு 4 நாள் ஒரு 1 வீக் படிக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ குட் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன? சர்க்கியூட் தியரி, அடுத்தது கண்ட்ரோல் சிஸ்டம். ஏன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெஷின்ஸு. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸ். ஏன்னா பவர் சிஸ்டம்ஸ் 30 மார்க் இருக்கு. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. ஏன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் இருக்கு. இது தேரி பாட்டு தான். அடுத்தது நீங்கள் மெஷர்மெண்ட்டு, எம்என்ஐ, இஎம்டி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறது. இந்த 6 சப்ஜெக்ட்டை நீங்க ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 120 மார்க் கிட்ட கவர் ஆயிரும். இந்த 6 சப்ஜெக்ட்லேருந்து நம்மளால எவ்வளவு தூரம் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ மெயினா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ரிமைனிங் என்னென்ன இருக்கு, அதாவது நம்மளோட இஎம்டி அண்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷனு இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஈஸி, மீடியம் லெவல், ஹார்ட் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல ஈஸி கொஸ்டின்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணாலே போதும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீஸ்ட் டாபிக்ஸ், அதாவது ரொம்ப மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக். இதை நம்ம வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரியே தான் ஜிஎஸ்க்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்டாக எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிக மார்க்ஸ் வருதோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை நல்லா படிங்க. லீஸ்ட் வரதுல லைட்டாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படித்தா மோர் தென் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் டெஸ்ட் சீரிஸ். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதில் வந்து ஒரு 3 நாள் நிறைய வெப்சைட்ஸில் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதில் டெஸ்ட் போடுறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக போட்டே இருப்போம். ஸோ மொதல் விஷயம், நம்ம அதுக்கு முன்னாடி கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். கண்டென்ட் படிக்க வேண்டியதை நீங்கள் எனி மெட்டீரியல்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் இருக்கலாம், இல்லை ChatGPT மோர் தென் எனஃப். ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக அது எல்லாத்தையும் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட போகுது. ஸோ அப்போ வந்து கண்டென்ட்டை முதல்ல படிக்கணும். அடுத்து நீங்கள் அது ரிலேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை சம்திங் எதுலேயோ ஒரு அதிக டெஸ்ட் மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட ரியல் எக்ஸாம்பிள் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம வந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் எழுதுனதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்றது ஃபார் பெட்டர். டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏன் இந்த கொஸ்டின் ராங், ஏன் இதை கரெக்ட்னு சொல்றாங்க, அப்போ என்னோட கான்செப்ட் என்ன ராங், என்னோட அப்ரோச்ல என்ன ராங் அப்படிங்கறத அனலைஸ் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து இதுதான், டெஸ்ட் சீரிஸ் வந்து ஓவர் டிபெண்டன்ட் இருக்குது. தேர்ட் ஒன், இது மோஸ்டா எல்லாருமே பண்ற மிஸ்டேக், இக்னோரிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தாங்க பைபிள். ஏன்னா, அதுதான் உங்களுக்கு பேட்டர்ன்லேருந்து எங்க நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்க போறேன், நான் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுக்க போறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லப் போகுது. ஸோ, அப்ப வந்து இத நீங்க எடுத்து இத போயிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா, அதே கொஸ்டின் வந்துச்சுனாலே உங்களுக்கு தெரியாம தான் போகுது. உங்களுக்கு நியூவா தான் தெரியாது. ஸோ, அதனால டெஃபினட்டா ஒரு கன்டென்ட்ட படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸா எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்றீங்க. மறுபடியும் இந்த ஒரு ரொட்டேன் பண்றது ஃபார் பெட்டர் அப்ரோச். ஸோ இதுதான் 3 மிஸ்டேக். 4த் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரிவிஷனே பண்றது கிடையாது. ஸோ மெனி ஆஸ்பிரண்ட்ஸ் இதையும் ஃபாலோ பண்றாங்க. அதாவது ரிவிஷன் பண்றதே கிடையாது. நமக்கு படிச்சாச்சு, ஒன் டைம் படிச்சாச்சுன்னா நமக்கு அது அப்படியே வர மாரி. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 3 ஹவர்ஸ் தான் குடுப்பாங்க. ஒரு 200 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். 10 டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து சர்க்யூட் தெரியும், மெஷின்ஸும் கனெக்ட் ஆகும். அது எல்லாமே தெரியாது. கண்ட்ரோலையும் நீங்க பவர் சிஸ்டம் இது பாருங்க 2 டிஃபரெண்ட் வேஸ். ஸோ அப்ப அதுக்குள்ள நீங்க ஸ்ட்ராங்கா அப்ரோச் பண்ணி ஆன்ஸர கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா ரிவிஷன் பண்றது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப வந்து ரிவிஷனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்தே ஆகணும். அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு நீங்க 2 சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணா கூட மோர் தென் எனஃப். ஆனா, அது லாஸ்ட் ரிவிஷன் அப்போ. பட் ஆனா வந்து ரிவிஷன் பண்ணாம நீங்க எக்ஸாம்க்கு போறது ஒரு பெரிய மிஸ்டேக். ஓகே. நெக்ஸ்ட் 5த் மிஸ்டேக் லாஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, அன்பேலன்ஸ்ட் ஃபோக்கஸ். அதாவது இப்ப நான் சொன்ன மாரி 10 சப்ஜெக்ட்ல வந்து எனக்கு 4 படிச்சாச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் சொன்ன 6 சப்ஜெக்ட்ட மட்டும் படிச்சிட்டீங்க அப்டின்னா, 120 மார்க்ஸ்க்கு நீங்க இதாயிருவீங்க. ஓகே. மீதி இருக்கிற 80 மார்க்குக்கு நீங்க பிரிப்பரேஷனே பண்ணல. 80 மார்க்குக்கு ப்ரிப்பேரே பண்ணல. அப்போ இந்த 80ல உங்களுக்கு டெஃபினட்டா உங்களால ஸ்கோரே பண்ண முடியாது. ஒரு 10 மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடியும். இதுலேருந்து நீங்க ஒரு 80யே அடிச்சிட்டீங்கனாலும் 80 + 90 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நீங்க வந்து முடிச்ச கொஸ்டினா இருக்கும். அதே இதுல 120ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தாலே ஒரு 40 எடுத்துடலாம். 40 to 50 எடுத்துடலாம். இப்ப பாருங்க, அதுல ஒரு 80 பிளஸ் ஒரு 40னா 120 பிளஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் சொல்ல வர்றது. அண்ட் மெயினா வந்து ஜிஎஸ் டெக்னிக்கல் படிக்கிறவங்க வந்து ஜிஎஸ்ஸ விட்டுருவாங்க. ஜிஎஸ் படிக்கிறவங்க வந்து டெக்னிக்கல விட்டுருவாங்க. இது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆவாது. பிகாஸ் ஏன்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே வந்து ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அப்ப வந்து டெஃபினட்டா இதுல வந்து நீங்க இதுல மார்க் ஸ்கோர் பண்ணணும், இதுலயும் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா எப்படி கொஸ்டின் வரப்போகுது, எந்த மாரி சிலபஸ் குடுத்துட்டாங்க. பட் அதுல எந்த அளவுக்கு வேணாலும் ஹார்ட் லெவல்ல கூட கேட்கலாம் இல்லையா? பட் ஜிஎஸ் சம்டைம்ஸ் ஈஸியாகி டெக்னிக்கல் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா, அப்ப டெக்னிக்கல் படிச்சவங்க என்ன ஆவாங்க? ஜிஎஸ் லைட்டா படிச்சவங்களே ஈக்குவல் கட் ஆஃப்க்கு வந்துருவாங்க. ஸோ எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப அதனால நம்ம ஸ்டாண்டர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, கரெக்ட்டான அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். பேலன்ஸ்டா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கணும். லெஸ் வெயிட்டேஜா இருக்கு. இப்ப நான் சொன்ன மாரி டிஜிட்டல் கம்யூனிகேஷன் 10 கொஸ்டின் தான் இருக்கு. ஓகே. அத ஸ்கிப் பண்ணிறலாம். ஆனா, அதுல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வருதுன்னா, நான் அதுல ஒரு 10 கொஸ்டின் நான் பார்த்துட்டு போவேன். ஏன்னா, அதுவே அதுல ஒரு 1, 2 கொஸ்டின் வந்துருச்சுன்னா, அது எனக்கு அப்படியே மார்க் கன்வெர்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ இதுதான். ஓகே. ஸோ இந்த 5 மிஸ்டேக் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணாலே, நான் முன்னாடியே சொன்ன மாரி முன்னாடி எவ்ளோ ஆஸ்பிரண்ட்ஸ விட நம்ம முன்னாடி இருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து இதுல ப்ரிப்பேர் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறவங்களோட அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் கன்சிஸ்டன்ட்டா அந்த எக்ஸாம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாங்களா? அண்ட் எந்த அளவுக்கு ஃபோகஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே டிசைட் ஆகும். அண்ட் ஆப்வியஸா இன்னொன்னு அந்த 3 ஹவர்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கிறதும் டிசைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச்.